மட்டும் என்ன தக்காளி தொக்கா அப்படின்ற மாதிரி இப்போ சம்பளத்தை ஏற்றி இருக்கிறாரா விஜய் சேதுபதி. தமிழ் திரையுலகில் முக்கியமான நடிகராக வலம் வருபவர் விஜய் சேதுபதி. துவக்கத்தில் குறும்படங்கள் நடித்து வந்த பீட்சா, அதற்கப்புறமாக நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம்னு நிறைய திரைப்படங்கள் நடித்தவர். அப்புறம் வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து வித்தியாசமான கதாபாத்திரங்களில் இயல்பாக நடித்து ரசிகர்களிடையே பேர் வாங்கினார். மற்ற நடிகர்களைப் போல தனது அழகான கதாநாயகி நடிக்கணும், மும்பையிலிருந்து நடிகை வர வேணும், படத்தில் 4 பாடல்கள், சண்டை காட்சிகள் வேணும், பஞ்ச் வசனம் வேணும், தன்னை மாசாக காட்டிக்கணுன்ற எந்த ஃபார்முலாக்குள்ளேயுமே அவர் போகவே கிடையாது. அதுதான் எல்லாருக்குமே விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவர் சூதுக்கவும், காதலும் கடந்து போகும் போன்ற திரைப்படங்கள் நடிக்க முடிஞ்சது. இப்போது வரை விஜய் சேதுபதி தன்னை மாற்றிக்கவே கிடையாது. அதனால தான் கடைசி விவசாயி போன்ற படங்களில் அப்படி ஒரு கதாபாத்திரத்தில் அவரை நடிக்க முடிஞ்சிச்சு. ஒரு கட்டத்தில் தெலுங்கு, ஹிந்தி படங்களையும் நடிக்க தொடங்கினார் விஜய் சேதுபதி. அதற்கப்புறம் அவர் ஹீரோவாக நடித்த பல படங்கள் வெற்றியை கொடுக்கல. அதனால வில்லனாக நடிக்க துவங்கினார். அவர் நடித்த மாஸ்டர், விக்ரம், ஜவான் போன்ற திரைப்படங்கள் வசூலை வாரி குவிச்சது. சில வருடங்களுக்கு பின்னாடி விஜய் சேதுபதி ஹீரோவாக நடித்த மகாராஜா திரைப்படம் அவருக்கு சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சது. மேலும் பாண்டியராஜ் இயக்கத்தில் நடித்த தலைவன் தலைவி திரைப்படமும் அவருக்கு ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. இந்த நிலையில் தன்னுடைய சம்பளத்தை பார்த்தீங்கன்னா 18 கோடியாக உயர்த்தியிருக்கிறாராம். தலைவன் தலைவி சூப்பர் ஹிட் அடித்ததுனால இப்போது 25 கோடி வரைக்கும் ஏற்றிட்டாராம். விஜய் சேதுபதியாவது 2 ஹிட் படங்களை கொடுத்துட்டு தனது சம்பளத்தை ஏற்றிருக்கிறார். ஆனால் பல நடிகர்கள் தோல்வி படங்களை கொடுத்து 30-40 கோடி கேட்குறாங்க அப்படின்றது சினிமா வட்டாரங்கள் ரொம்பவே ஷாக்காக பேசி வந்துட்டுருக்காங்க.